கையில ஃபுல்லி டேம்ட் அடல்ட்டுங்க. என்ன பிரைஸ் வருது? இது 2.5 வருங்க. நான் தெரியாம விட்டு பறக்க விட்டுனா 500 தரணும். என்னதுண்ணா இது? செடி சார் இது. என்ன செடி? ये पेड़ संजीवनी प्लांट इसने. வெளியே வந்துற போது மூடிடுங்க. பெட்ஸ் மார்க்கெட் வந்தோம், ஆனா பெட்ஸே வாங்கல. பாருங்க, பெட்ஸ் தவிர மிச்சம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. நான் வந்து சாப்பிட தானே வந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது வோடாஃபோன் தான். நல்ல எனக்கு அப்படியே தெரியும். ஆமா, சிலருக்கு அது மூலமா தான் அந்த டாக் பிரபலமே ஆச்சு. இல்ல இப்ப நான் பேர்ட்ஸே வளர்த்ததே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஹேண்ட் ஃபீடிங் சிக் வாங்கி வளர்க்கலாம். சன்கானர் தாராளமா வளர்க்கலாம். ஓகே, மத்ததுனா கொஞ்சம் கஷ்டமா. ஏன் சொல்றேன்னா சன்கானர் நல்லா பழகும் டேம்டுக்கு. ஹார்ட் பீட்லாம் தெரியுதுடா. எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழி மார்க்கெட். இப்பதான் மார்க்கெட் குள்ள வந்து நுழைய போறோம். சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன். மீன் இங்க வந்து எதுக்குறா சாப்பிட சாப்பிடதான் இன்னைக்கு வந்திருக்கோம். அவன் வந்தது சாப்பிட, நாங்க வந்து பெட்ஸ் பாக்க. ஒருத்தன் போன் அடிக்கிற மாதிரியே பின்னாடி வராம இருங்க. பயந்துராதீங்க, அவனு எங்க கூட தான் வந்திருக்கா. அவன் அப்படிதான் பழக்கத்தை சொல்லவா. அதுவும் முக்கியமா சாப்பிடதான். நான் பெருசா இருக்கேன்றியா? இவ்வளவு பேசினியே, மைக்கு கனெக்ட் ஆயிருக்கான்னு பாத்தியா? தெரியும். சரி, ரைட்டு. மார்க்கெட்ல போவோம். 2-3 பேர்ட்ட வந்து என்னென்ன இருக்கு ரேட்டு, மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன். உள்ள போய் எப்படி இருந்தாங்க. இது பொங்கல் டைம்ன்றதுனால நல்ல கூட்டம் வந்திருக்கு. இந்த பொங்கல் டைம்ல தான் சண்டைக்கெல்லாம் கோழிங்க விடுவாங்க. அது வாங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதனால நல்ல சரியான கூட்டம். நீ நான் சேனல் எடுக்கிறியா? நான் கூட வந்து 10,000 ரூபாய் மைக்கு தான். இவன் பாருங்க எவ்வளவு, 30,000 ரூபாவா? 30,000 மைக்கு. ரோகன் வேல வந்து நல்ல குவாலிட்டியான மைக் வச்சு நீங்க வீடியோ பார்க்கலாம். எல்லாரும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதை கட் பண்ணிடுவேன் நானு. ப்ரோ என்னன்னா யூசுப், நம்ம ட்ரிப்ளிகேன்ல இருந்து வரோம். ட்ரிப்ளிகேன்ல இருந்து வாரம் போட்டுருவீங்களா? எவ்ரி சண்டே இங்க தான் வருவோம். என்னென்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? இப்போ நம்மளது வந்து எல்லாமே மினியேச்சர் வெரைட்டி ப்ரோ. இது வந்து சுகர் கிளைடரு, லூசி வெரைட்டி வரும். அது சின்ன வெரைட்டியா இது? ஆமா, எல்லாமே மினியேச்சர் தான் எல்லாமே. இது என்ன எவ்வளவு வயசு இருக்கும் இருக்கு? இது 1.5 month. இது எவ்வளவு வளரும் இன்னும்? இது நம்ம நார்மல் ஸ்கூல் சைஸ் வரும். வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஆமா, பெரிய சைஸ் வரும். ஓகே ஓகே. இதுல எல்லாம் மினியேச்சர் அந்த மாதிரிலாம் இல்ல? இது மினியேச்சர் தான் ப்ரோ. ஆல்ரெடி மினியேச்சர் தான். ஆமா, மினியேச்சர் தான். ரைட். இது எல்லாமே கேக்டஸ்ங்களா? கேக்டஸ் எல்லாமே கேக்டஸ். என்னென்ன இருக்கு, எவ்வளவு ரேட்டு ப்ரோ? இது எல்லாமே ஒரு பிரைஸ் வரும். நம்ம எல்லாமே ஈச் 200 கொடுக்குறோம். ஒவ்வொன்னு ஒவ்வொரு பிரைஸ் வரும். ஆனா நம்ம எல்லாம் ஈச் 200 கொடுக்குறோம். ஓகே. எப்படி பாத்துக்கிறது? இதெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ப்ரோ. இது டெஸ்ட் பஸ்டர். இது நம்ம அந்த எலக்ட்ரானிக்ல இருந்து வர அந்த கெட்ட ரேவ் எல்லாம் எடுத்து நமக்கு நல்ல ரேவ் கொடுக்கும். நிறைய பேர் இதெல்லாம் இன்டோர்ல வச்சுக்கிறாங்களே, அதெல்லாம் செட் ஆகுமா? இன்டோர் வைக்கலாம் ப்ரோ. ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு மட்டும் டியூப்லைட் வெளிச்சம் போதும். ஆமா, ஏன்னா இது கேக்டஸ் இதெல்லாம் டெசர்ட்ல உள்ள பிளான். இது அது எல்லாம் வாட்டர் உறிஞ்சி வச்சுக்கலாம். இல்ல அதான் லேசா இந்த ஜன்னல் வெளிச்சம் படுற மாதிரி வைக்கிறாங்க. அது வச்சுக்கலாம் ப்ரோ. இது 1 வீக் தண்ணி ஊத்துனா கூட பிரச்சனை இல்லை. ஓகே. ஆமா, ஆல்ரெடி இது கொஞ்சம் க்ரோ ஆனதுங்களா இல்ல இப்ப நீங்க பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இது ப்ரொபகேட் பண்ணதான் ப்ரோ. இது நம்ம இதுல இதா இருக்கு. ஆமா, இதுக்கப்புறம் இதுலயே வந்து பாருங்க உங்களுக்கு பப்பீஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் இது நம்ம எடுத்து ப்ரொபகேட் பண்ணா கூட இது இந்த மாதிரி சைஸ் வரும். 3 monthsல வரும். ஓகே. எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பாட்டில் வச்சுக்கலாம்? இது நம்ம வச்சுக்கலாம் ப்ரோ. நம்ம 6 month வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நம்ம சைஸஸ் பெருசு வேணும்னா வந்துட்டு நம்ம வேற பார்ட் மாத்திக்கலாம். ஓகே ஓகே. கிளைடர் அது எவ்வளவு ரேட் வருது? கிளைடர் வந்து 9,000 வரும் ப்ரோ. 9,000 வருது. பெஸ்ட் பண்ணி தரலாம். நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட் பண்ணி தரோம். நல்லா பாத்துக்கலாம், பெஸ்ட் பண்ணி தரலாம். இது அல்பினோவா இருக்கு. இதுலயே நார்மல் வச்சிருக்கீங்களா? நார்மல் வந்து கிரே வரும். அது சேல் ஆகிட்டு ஆனா அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே. ஆமா, அது 6K வரும். 6K. ஆமா. இது எஜ்ஜாக்ஸ் இருக்கு. முள்ளமன்றி. ஆமா. கையில எடுத்து அது குத்தாதுங்களா? இல்ல ப்ரோ, இது எல்லாமே டேம்டு தான். அப்ப இவங்க கையில தான். நம்ம கையில வைக்கலாங்களா? அழகா பால் மாதிரி ரொட்டேட் ஆயிடுவாங்க. மேல யாரும் கையில எடுக்கிறீங்களா? லேசா குத்து. ஹார்ட் பீட்லாம் தெரியுதுடா. என்ன நீ தொடங்க. குத்துது. கை வச்சோடக்கு இருக்குதா? ஓ, டேம் பண்ணலன்னா குத்தம். டேம்டு தான். அது கொஞ்சம் பயத்துல இருக்கு. இதுல அல்பினோ என்ன வருது? இந்த மாதிரி கலர் எவ்வளவு ரேட் வருது? இது மார்க்கெட் 5 போடுறாங்க. நான் 4 தரேன். ஓகே. குட்டிங்க சொல்றீங்களா இல்ல பெரிய சைஸ்? இது எல்லாமே செமி ப்ரோ. எல்லாமே செமி சைஸ் வந்து எல்லாமே 4K தரலாம் ஒரு பேர். இது எல்லாமே எப்படி டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவீங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்றோம். உங்க நம்பர் கொடுக்கலாங்களா? நம்பர் நோட் பண்ணுங்க. 9566252787. இன்னொரு நம்பர் கூட இருக்கு 894004.
456113. ஓகே ப்ரோ, நன்றி. பேர்ட்ஸ் மட்டும் தான் நீங்க பண்றீங்களா? ஆமாம்மா, பேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ங்களா? ஆமா. சிக்குங்களா? ஹேண்ட் ஆமா, ஹேண்ட் ஃபீடிங் ஃபீடிங் எடுக்குமா? இல்லம்மா, ஹேண்ட் ஃபீடிங் தான். ஆனா கையில எல்லாம் ஏறுவான். சடுகுட்டிமா. என்ன பிரைஸ் வருது? இது வந்து 600 வருமா? 600ல இருந்து. ஆமா. இப்ப ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன ஒரு ஹேண்ட் ஃபீடிங்? 500. 500 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா, 500 ரூபாயில இருந்தே இருக்கு. இது கொஞ்சம் ஹை வெரைட்டி, அதனால 600. நீங்க கடை மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல வீட்ல? இல்லம்மா, எந்த ஹோம் பிரீடு. வீட்ல வச்சு தான் பண்றீங்க, மார்க்கெட்ல எடுத்து வந்து? ஆமா, இங்க மட்டும் தான், வேற எங்கமே இல்ல. இது டிடிஎஃப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இவனும் ரேட் அதிகமா வருமோ? ஆமா, இவனும் 600 வருவான். 600 ரூபாய். ஆமா. இது வந்து ரெட் கலர் லாரின்னு சொல்லுவோம். இது எவ்வளவு வரும்? இது வந்து தர பிரைஸ் வந்து 10,000 வரும். 10,000. ஆமா. ஓகே, நல்லா இந்த பெரிய கிளி மாதிரி வருமா? நல்லா பெரிய. ஆமா, சன்கானரை விட பெருசா வரும். சன்கண்ணீரோட பெருசா வரும். இது நல்லா இங்க ரெட் வரும். இது கழுத்து சுத்தியும் ரெட் வரும். அதான் ரெட் காலர்னு சொல்லுவோம். எத்தனை வருஷமா இது பண்றீங்க? நான் ஒரு 5-6 வருஷமா. 5-6 வருஷமா பண்ணிட்டீங்க. லாக்டவுனுக்கு முன்னாடில இருந்து? ஆமா. இது சன்கண்ணீருங்களா? ஆமாமா. இது பிரைஸ் எவ்வளவு வருது? இது 4,000மா. 4,000 வருது. இது அதை விட கொஞ்சம் சிக்கு. இது வந்து 3,700 வரும். 3,700. பிகினர்லாம் இந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாங்களா? கன்ஃபார்மா. சன்கானர்லாம் ஈஸியா வளர்க்கலாம். இல்ல, இப்ப நான் பேர்ட்ஸே வளர்த்தது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஹேண்ட் ஃபீடிங் சிக் வாங்கி வளர்க்கலாம். சன்கானர் தாராளமா வளர்க்கலாம். ஓகே, மத்ததுனா கொஞ்சம் கஷ்டமா? ஆமா. ஏன் சொல்றேன்னா, சன்கானர் நல்லா பழகும் டைம்க்கு. ஸ்மால் கானரை விட சன்கானர் நல்லா பழகும். நம்ம கூட நல்லா பழகும். நல்லா பழகும். அட்டாச்மெண்ட் பண்றாங்களே. இல்ல, சவுண்ட்னா எல்லா போட இருக்கும் தான். நாய்ஸி பார்த்தா லுக்னஸ் அதான் நல்லா இருக்கும். சன்கண்ணி தான் பார்க்க அழகா இருக்கும். பார்வை நல்லா இருக்கும். இது 1,200. 1,200. என்னது இது? இது பைனாப்பிள்மா. ஓகே. இதுவும் பைனாப்பிள். ஆமா, பைனாப்பிள் கலர் ஸ்மால் கலர் சொல்லுவோம் இது. இதுவும் அதேதான். இதுவும் அதேதான்மா. இது yellow shaded. இது 1,700. 1,700. 1,600 தந்துடலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் கரெக்டா சண்டே எல்லாம். ஆமாமா, இதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. லவ் பேர்ட்ஸும் இருக்கு. ஓ, மீதிலாம் சேல் ஆயிடுச்சுங்களா? ஆமா. எத்தனை மணிக்கு வந்தா உங்க வீட்டுல நிறைய பேர்ட்ஸ் பார்க்க முடியும்? 6 o'clock வந்தா எல்லாமே இருக்கும். 6 மணிக்கு கடை போட்டுருவீங்க? ஆமா, லவ் பேர்ட்ஸ் ஸ்டாம்ப்ல இருந்தே கிடைக்கும். சரிக்கா, சரி. லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பீஸ் இல்ல 10 பீஸ் இருந்து எல்லாமே சேல் ஆயிடுச்சு. கேஜே காலியா தான் இருக்கு. ஆமா. 10,000 தர பிரைஸ். காடை முட்டை கடையை கிராஸ் பண்ணுறப்பே அப்படியே அங்கேயே டேரா போட்டாச்சு. இது அவ்வளோ எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. அதனால் இங்கே வந்தாலே வந்து நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு தான் போவேன். இப்படியும் ஓசில வாங்கலாம் சாப்பிட. நல்லா இருக்காடா? இன்னும் குடிக்கல, குளிக்கின்றான்டா. இவன் கூட நீங்க விளாக்கிட்டு சும்மா இருக்கலாம். மார்க்கெட் வந்தோம், ஆனா பெட்ஸே வாங்கல. பாருங்க, பெட்ஸை தவிர மிச்சம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. நான் வந்து சாப்பிட தானே வந்தேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே போனப்ப கலர் கோழி பார்த்தோம். இது கலர் அடித்து விற்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காது. இது கலர் அடிக்கிற அந்த முறையே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ உயிர் இல்லாத பொருளை பரட்டி எடுக்கிற மாதிரி போட்டு பரட்டி எடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சிலர்லாம் சாஃப்டாக பண்ணுறாங்க. இந்த இலை தலையிலலாம் கலர் அடித்து அதை கோழி கடிக்கிறது, இல்லை பரட்டி போடுறதே வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே கை வச்சு தேய்ச்சி விட்றதுன்னு ஒரு சிலர் பண்ணுறாங்க. அது கூட வீடியோக்காக தான் பண்ணுறாங்கன்னு தோணுது. வீடியோலாம் இல்லைன்னா போட்டு பரட்டி எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கலர் கோழி வாங்குங்க. கலர் அடிக்காமல் வந்து எப்பயுமே கொஞ்சம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கலர் அடிக்கிறத நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கலர் அடிக்கிறது வந்து காக்கா தூக்கக்கூடாது அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கலர் அடிச்சிருக்க கோழி குஞ்சு வந்து காக்கா தூக்கும். அழகுக்காக தான் சின்ன பசங்க அட்ராக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ சொல்லுங்கள். இல்லை பார்க்குறீங்கன்னா கலர் இல்லாமல் இது கொடுங்க வாங்கிக்கிறோன்ற மாதிரி சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் இதை வெயில் நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பொழைச்சிக்கும். ஏன்னா குளிர் நேரத்தில் இதுங்க தாங்காது. கோழி குஞ்சுங்க பிறந்தோடனே வந்து அதோட தாயோட அனல் தேவை. நமக்கு சென்னை அடிக்கிற அனலே வந்து போதுமானதாக இருக்கும் வெயில் நேரத்தில். அதனால் நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு தோணுச்சுன்னா வெயில் நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதுண்ணா இது? செடி சார் இது. என்ன செடி? ये पेड़ संजीवनी प्लांट इसमें. என்ன संजीवनी? संजीवनी प्लांट. மூலிகை செடியா? சோக்கு வைக்கிறது. சோக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு நாள் ஃபுல்லா போடுங்க தண்ணியில முக்கி. தண்ணிக்குள்ள போடணும். இந்த காஞ்சி இருக்கிறத எடுத்து போய் தண்ணியில போடணுமா? ஒரு நாள் ஃபுல்லா போடணும் தண்ணியில. பச்சாவுமா அப்புறம் கிளாஸ்ல அப்படி போடணுமா. கிளாஸ்ல கீழே தண்ணி வேணுமா. தண்ணியில கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி வளரும். லாஸ்ட்டுக்குள்ள ஆயிடுமா இது. நல்ல உயரமா வரும். தண்ணியில எப்படி வச்சாலே போதுமா? இது வாரம் தண்ணி மாத்தமா. இது வாரம் தண்ணி மாத்தணும். இந்த ஷேப்ல அதுவே வந்துருமா? அப்படியே வளரும். எவ்வளவு இது? ஒண்ணு 40 ரூபா சார். ஒண்ணு 40 ரூபா. தண்ணியில போட்டாலே அது வந்துரும். தண்ணியில. சரி, ஒண்ணு எடுத்துக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாப்ல இது வராதுன்னு சொன்னாரு. எத்தனை போய் பார்ப்போம் இது வருதா இல்லையா. நம்ம வீட்டுல போய் போட்டு பார்ப்போம். நம்ம கூட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் பாய் இருக்காப்ல. மார்க்கெட்டுக்கு புறா வந்து கொஞ்சம் விக்கிறதுக்கு எத்தனை வந்துருக்காப்ல. என்ன புறா கையில இருக்கிறது? சாதானா
சாதா புறாவா இது? கண்ணு வச்சுதான் இது புறா சொல்லுவாங்க. சாதா புறானா என்ன கண்ணுல இருக்கும்? ஒரு கலர் இருக்கும். இது வந்து மஞ்சள் கண்ணு. மஞ்சள் கலர். வேற என்ன கலர்ல வரும்? பியூர் ஒயிட் கர்ணை. கண்ணு கலர்லாம் கணக்கு இல்ல. கண்ணு கலர் வச்சு இந்த வகைன்னு சொல்லுவாங்களா? கண்ணு கலர் வச்சுதான். இது ஜங்கிலி. திருடா சாதா புறா எவ்வளவு இது ரேட்டு? இது என்ன வாங்கினா ஒரு 500 400. 500. இப்ப நான் தெரியாம விட்டு பறக்க விட்டுனா 500 தரணும். ஆமா வச்சோம். புச்சுக்க பந்துற போகுது. இது என்ன புறா? இது வந்து மஞ்சள் கண்ணுண்ணா. இல்ல என்ன புறா இது? மஞ்சள் கண்ணு. சாதா புறா. எல்லாமே சாதா. அது ஜங்கிலியா? ஆமா அது ஜங்கிலி. ஜங்கிலி புறாவே சாதாரண தானே சொல்லுவாங்க. இதுவும் சாதாரண. இந்த கூட மேல பறக்க விட்டு அங்க கூட அங்க ஒரு சாகசம் பண்ணிட்டு இருந்தா அவரு தான். அது எவ்வளவு? 500 ரூபாவா? சரி தம்பி, சரி நன்றி, பாய்ண்ணா. என்ன ப்ரோ, நீ ஞாபகம் இருக்குங்களா? நல்லா ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, வீட்டுனாலே உங்க வீடியோ தான். இவ்வளவு நேரம் யாருன்னே தெரியாதவர் பேசியிருந்தீங்களே. இல்ல தெரியும். கரப்பட்ட கையா இங்க வாணி. எப்பயுமே ஃபைட்டர் மட்டும் தான் பண்ணுவீங்களா? பல்லாவர சந்தையிலும் போடுவீங்க? பல்லாவர சந்தையில போடு. மோஸ்ட்லி ஃபைட்டர் தான். ஆனா எல்லாமே பண்றீங்க? எல்லாமே பண்றேன், மோஸ்ட்லி ஃபைட்டர் தான். இங்க எதுவும் இல்ல வேற? இங்க எதுவும் இல்ல வேற மீன்? சும்மா கொஞ்சம் குட்டி பசங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வருவேன். கொஞ்சம் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. இப்ப ஃபைட்டர் உங்க வீட்டு ஆரம்ப விலைனா எவ்வளவு சொல்வீங்க? 100 ரூபாய். 100 ரூபாய்ல இருக்கு. இந்த கோப்ரா டைல் இது உங்களுக்கே தெரியும். கிரவுன் டைல் 100 ரூபாய் தான். இதெல்லாம் 100 ரூபாய். இப்ப ஃபீமேல் அதெல்லாம் ரேட் எவ்வளவு வருது? ஃபீமேல் 30 ரூபா தான். சின்ன சைஸுக்கு ஏத்த மாதிரி இப்போதைக்கு இதா இருக்கு. இப்ப இருக்கிற மீன் 30 ரூபா. 30 ரூபா. இந்த மில்க் ஒயிட்லாம் 150. இப்ப இங்க அதிகமா மூவிங் வருதுன்னா என்ன மாதிரி கலரு, என்ன அதிகமா பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் தான். ஃபுல் மூன் கலர்ஸ் தான். ரெட் தான் அதிகமா மூவ் ஆகும். இப்ப இதுல வந்து நீங்க ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாதுல்ல? ஆமா, இது டிஸ்பிளே கோசம். இங்க ஏன்னா இவ்வளவு பீஸ் நான் டிஸ்பிளே காட்டி ஆனோன்றதுக்கோசம் இது. இப்ப இங்க இருந்து எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க? அப்படியே மூடிடுவீங்க? டாடா ஏசி. ஆமா, அப்படியே மூடி போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடு. மூடி போட்டு எடுத்துட்டு போயிருவீங்க. இப்ப வீட்டுல போய் ஓபன் பண்ணி ஆர்லிக்ஸ் பாட்டில் ஃபுல்லா இருக்குல்ல, ஆர்லிக்ஸ் பாட்டில் விட்டுருவீங்க. இப்ப இங்க டிஸ்பிளேக்காக இதுல டிஸ்பிளே கோசம் எல்லாமே. அதிகமா மூவ் ஆகுது ஆஃப் மூணுங்களா? ஃபுல் மூன் தான் அதிகமா மூவ் ஆகும். சரிங்க ப்ரோ. இப்போ உங்க நம்பர் எதனா கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். நம்ம விசிட்டிங் கார்டு இருக்கு, கால் பண்ணினா நம்ம கொரியருக்கு கூட போடுறோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்றீங்க. கடை மாதிரி வச்சிருக்கீங்களா? ஷாப் தான். ஷாப் அட்ரஸ். ஓ சரி சரி. குரூப்போ இருக்கு, குரூப்ல ஜாயின் பண்ணி. சரிங்க ப்ரோ. சரி, எல்லாமே ரோட் வந்துட்டோ? ஆமா ப்ரோ, ஃபுல்லாமே நம்ம ஆம்ஸ்டர்ஸ், டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ஸ், சீரியன் ஆம்ஸ்டர்ஸ். இது ஜெர்பில் தானே? ஆமா ஜெர்பில். இவங்களா டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ஸ் டேம்டுங்களா? ஆமா ப்ரோ, இது எல்லாமே டேர்ம் தான். இப்போ டிராஃப்ட் எல்லாம் பைட் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் பைட் பண்ண மாட்டாங்க, எடுக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா கூட, ஓனர் கிட்ட ஓவர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. மத்த பர்சன் கிட்ட நியூஸ் மெயில் வரப்பதான் பைட் டிராஃப்ட் மட்டும் தானே? சிரியனுமே அப்படிதானா? சிரியன் அப்படி கிடையாது. சிரியன் வந்து சோசியலிஸ்ட், எல்லாருக்கிட்டையும் போவாங்க. ஆனா சிரியன் பாத்தீங்கன்னா திடீர்னு அது கேஜ்ல இருக்கிறப்போ திடீர்னு சடனா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடிக்கிறது இருக்காது மோஸ்டா. நீ நல்லா விளையாடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பைடு, டெரி கடல் எல்லாமே இருக்கு. இன்னும் மோஸ்டா கல்ல வந்தீங்கன்னா ஓவரா இருக்கும். கலர்ல எது நல்லா இருக்கும்? சிரியனா டிராஃப்ட் வெரைட்டிஸ் என்ன கேட்டீங்கன்னா, டிராஃப்ட் வந்து ரொம்ப கியூட்டாவும், ரொம்ப நிறைய பைடு, அதுலயே நிறைய மார்க்கிங்ஸ். டிராஃப்ட் ஆம்ஸ்டர் வந்து பைசா வேண்டிங்களா? அத பத்தி இல்ல. ஆம்ஸ்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாவே கியூட்டா இருக்கும். அது வந்து ஒரு இடத்தையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீம் பார்க் செட்டப், ஒரு மாதிரி செட்டப்புக்கெல்லாம் அவங்கள ப்ரிஃபர் பண்ணுவோம். இது சைஸ் கம்மியா இருக்கறனால இடம் கம்மியா கொடுத்தா போதும். அவங்களுக்கு சின்ன இடமே போதும். சின்ன இடம், பிளேயிங் ஓவரா இருக்கும். ஜெர்பில்ல ரேட் என்ன வரும்? 1500 இருந்து இருக்கு ப்ரோ. 1500 ரூபாய். ஆமா, இல்லே கலர்ஸ் இருக்கு. லாக்டவுன் டைம் எல்லாம் 2000 2500ல இருந்து. ஆமா ப்ரோ, இப்போ கொஞ்சம் நம்ம எல்லாம் ஓன் இங்கனால மார்க்கெட்ல அந்த மாதிரி இதோட பிரைஸ் எல்லாம் பைடு எல்லாம் இன்னும் இருக்கு. 3000 4000 எல்லாம் இருக்கு. ஓகே, நார்மல் வந்து இப்ப ரேட்டுக்கு ஆமா கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சுகர் கிளைடர் இருக்கு. வெளியே வந்துற போது மூடிடுங்க. இவங்க பாத்தீங்கன்னா சுகர் கிளைடர் ப்ரோ. இவங்க லூசின்னுவாங்க. இந்த கலரு. ஓ கலரையா யூஸ் பண்ணுவாங்களா? லூசி. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா கிரே இருக்கு, கிளாசிக் கிரே இருக்கு, நார்மல் கிரே இருக்கு, கேரமல், அதுல பைடு, மொசைக், பிளாட்டினம், அந்த மாதிரி. ரேட் எவ்வளவு வருது? ஆரம்ப விலை ஸ்டார்டிங்னா 6000ல இருந்து இருக்கு ப்ரோ. 6000 ஃபுல்லி டர்ம் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ரேட்லயே எல்லாமே. ரோட்ல இருக்கிற கம்மினா எதை சொல்லுவீங்க? மைஸ் தான் ப்ரோ. எவ்வளவு அது? 200 பீஸ், 200 ரூபா. ஆமா, கையில இது எடுக்கலாம்ல? எடுக்கலாம் ப்ரோ. இல்ல பேண்டட் மைஸ்ன்னுவாங்க. பேண்டட் கூட உங்களுக்கு 200 தான். ஆமா, அதே ரேட் தான்.
பேர்னா 400. ஆமா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வித் பேரோட வரும். இந்த மாதிரி செட்டப் வித் பேரோட வீல் எல்லாமே சேர்த்து 1500. 1500. ஆமா. இதுலயே பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர் சொல்றீங்களா? ஆம்ஸ்டர் சிரியன் ஆம்ஸ்டர் கொடுக்கும். எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி செட்டப் இருக்கு. வினோ செட்டப்பும் இருக்கு. அதுல கேஜ் மெத்தட் வரும். அது 2000 வருமா? ஆமா கிரில்ல வரும். அது வந்து 2000 வரும். அது இப்ப எல்லாமே ஸ்டாக் எல்லாமே கேலி. அப்படி உங்களுக்கான வீல் இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ. வாக்கிங் பால் ஆம்ஸ்டர். இப்ப டாக் கேட்ல நம்ம எவ்வளவு வரும் இந்த பால்? 200. 200. ஆமா. இது ஏன் இது குடுக்குறோம்னா பர் டேக்கு அவங்க 6 கிலோமீட்டர் வாக் பண்ணுவாங்க. ஓகே. இதனால டாக் கேட்ல நம்ம வாக்கிங் இட்டுன்னு போறோம்ல அந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸ்க்காக நீங்க இதை போட்டு வீட்டுல விட்டாலே அப்படியே வீடு ஃபுல்லா சுத்திட்டு செம்ம ஒரு கியூட்டா இருக்கும். இதுல நிறைய குவாலிட்டி ரேஞ்ச்ல இருக்கு ப்ரோ இதுலயே நம்ம கிட்ட. ஓகே. நம்ம ஷாப்ல வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்கு? இதா இருக்கா? நம்ம கிட்ட எல்லாத்துலயும் ஒரு மாடல் ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. இது ஒரு வீல் இருக்கு. ஒரு மாடல். இது ஒரு வீல் இருக்கு. இதுவும் ஒரு வீல் மாடல். ஓகே. அப்படி பெல்லட் இருக்கு. அவங்களுக்கான பெட்டிங் கேஜ் இந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸ் கேஜ். இதுலயே ஏகப்பட்ட கேஜஸ் வெரைட்டி இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் எவ்வளவு ரேட் வரும்? 3500. 1500. ஆமா ஃபுல் செட்டப்பா அதுக்கு வந்து. ஓகே. ஏன் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். டிகே பெட் பாரடைஸ்னாலே எல்லாமே ஆம்ஸ்டர்ஸ் ராடன்ஸ் எக்ஸாட்டிக் எல்லாமே இருக்கும். பெட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஓன் பிரீட் தான். டிகே பெட் ஃபார்ம். உங்க நம்பர் கொடுத்துடலாங்களா? கொடுக்கலாம் ப்ரோ. நம்பர் சொல்லுங்க. 8667626991. சரிங்க ப்ரோ, நன்றி. இந்த சன் கன்னியூரை வந்து ஒரு பேர்ட்ஸ் கடையில் பார்த்துருந்தேன். அங்கே எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஃபின்ச்சஸ், வாத்து கொண்டு இருந்தது. சரி, சன் கன்னியூர்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்தா கேமரா பார்த்துருச்சு. அதுக்கு கேமரா என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியல. உடனே பக்கத்தில் வந்து நாக்கை நீட்டி ஆட்டிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளை பார்த்து நம்ம கூட ஒரு பெட் இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும்ல. என்ன ஒன்று சத்தம் தான் அதிகமாக போடுன்றாங்க. நிறைய டைம் இதை வளர்க்கலான்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த சத்தத்துக்கு பயந்தே வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரே பழம் தினமும் கொடுக்கலாமா இல்ல டெய்லி வேற எதனா கொடுக்கலாம் அந்த மாதிரிங்களா? நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலாங்க. பல ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். சீட்ஸ். என்னென்ன பேர்ட்ஸ் நீங்க பண்றீங்க? என்கிட்ட எல்லா பேர்ட்ஸும் இருக்குண்ணா. எல்லா பேர்ட்ஸும் A to Z வச்சிருக்கீங்க? A to Z. இது என்ன பேர் வரும்? அது பிளாக் கேப் லாரி. பிளாக் கேப் லாரி. என்ன ரேட் வரும்? 28,000 வரும். 28. ஓகே. இது ஹோம் பிரீடுங்களா இல்ல இம்போர்ட்டடுங்களா? எந்த மாதிரி? நம்ம வந்து ட்ரேடருங்க. எல்லாமே வாங்குவோம். இப்போ ட்ரேடர் நீங்க? இல்ல, ஆனா இது இந்தியன் பிரீடா தானே இருக்கும் இல்ல இம்போர்ட்டட்? இந்தியன் பிரீட்லாம் எதுவுமே சேல்ஸே பண்ணக்கூடாது. அஃபென்ஸ். ஓகே ஓகே. இது சன் கன்னியூருங்களா? ஆமாங்க. இது என்ன ரேட் வரும்? இது 12,000 வரும் சார். உங்ககிட்ட எல்லாமே பெரிய பெரிய பறவையா இருக்கு. இந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்ககிட்ட? எல்லாம் காலி ஆயிடுச்சு. காலையிலே காலி ஆயிடுச்சு. இப்ப இந்த சன் கன்னியூர்ல எல்லாம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்குன்னா ஆரம்ப விலைன்னா எவ்வளவு சொல்றீங்க? டைமுக்கு ஏத்த மாதிரி வருங்க. 3,000 3,500 அந்த மாதிரி கிடைக்கிறத பொறுத்து அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் வரும். சரி, நான் நம்பர் கொடுத்துடலாமா? நம்பர் சொல்லுங்க. 9840749337. சரிண்ணா, நன்றி. டால்மேஷன் நாய் பார்த்துருந்தேன். நம்ம அந்த சன் டிவியில் ஒரு படம் போடுவாங்களே, ஹாலிவுட் படம், அந்த சின்னதுலேருந்து பார்த்து அதனாலே ஒரு ஈர்ப்பு வரும். அதை சரின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்தில் இன்னொருத்தர் டாக் வச்சிருக்கவர் வந்து வாங்க நானும் சேல் பண்ணுறேன் வீடியோ எடுங்கன்னு கூப்பிட்டாரு. அப்படியே போய் அதை கவர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பப்பி சேல் பண்றீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. பெரிய டாக்ஸ்மே சேல் பண்றீங்களா? பப்பி மட்டும் தானா? எல்லாமே ப்ரோ. எல்லாமே. ஆமா, லீகல் இதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. லீகல்லா இப்ப எல்லாத்துக்கும் பேப்பர்ஸ் இருக்கா? இதுக்கு பேப்பர்ஸ் கிடையாது பிரதர். இதுக்கெல்லாம் பேப்பர்ஸ் கிடையாது. இதுக்கு பேப்பர்ஸ் கிடையாதுங்க. பேப்பர்ஸ் பப்பிலாம் வேற பப்பி வரும். ஓகே ஓகே. அந்த ஷோ கிரேட் அது அதெல்லாம் கிரேடஸ் வேற வரும். ஓகே. இது என்ன பப்பி? இது எல்லாமே நம்ம டாய் டைப் பொமரியன்ஸ் தான். டாய் டைப் பொமரியன்ஸ் தாங்க. இதான் இருக்கிறதுல சீப் பண்ணுவாங்களா? ஆமா, இதுதான் சீப். என்ன பிரைஸ் வரும்? இது 4K வருங்க. 4,000. ஆமா, ஸ்டார்டிங் நம்ம பப்பின்னு வாங்கணும்னு போனோம்னா இதுதான் ஆரம்பிக்கும். 4,000 4,500 இருந்து ஆரம்பிக்கும். பொமரியன் தான். ஓகே ஓகே. இது எப்படி மேல் ஃபீமேல் எல்லாம் ஒரே ரேட் தானுங்களா? இல்லைங்க. மேல்லாம் ஒரு 5 ரூபா வரும். ஃபீமேல்லாம் ஒரு 4,500 ரூபா. அது பேஸ்ட் ஆன் குவாலிட்டி. ஓகே ஓகே. இது பக்குங்க. அந்த வோடாஃபோன் டாக். வோடாஃபோன் டாக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது வோடாஃபோன் தான். நல்ல எனக்கு அப்படிதான் தெரியும். ஆமா, சிலருக்கு அது மூலமா தான் அந்த டாக் பிரபலமே ஆச்சு. இதுல இந்த ஃபேஸ் ஏதோ பஞ்ச் ஃபேஸ். இதுதான் பஞ்ச் ஃபேஸ்ங்க. உங்க கேமராலே தெரியும் பாருங்க. அவனோட ஹெட்டும் நோஸ் வந்து ஒரே லெவல்ல நிக்கும். ஓகே. சைடுல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நோஸ் வெளிய வர கூடாது. ஓகே. இதுதான் ஃபிளாட்டா வரணும் ஃபேஸ். ஃபிளாட்டா வரணும். ஓகே. இதுதான் குவாலிட்டி. என்ன பிரைஸ் வருது? இது 9.5 வருதுங்க. 9.5. மேலுங்களா? ரெண்டுமே மேல் பப்பி தான் இருக்கு. கீழ இருக்குது அது வேண்டாம் பிரதர். அது எடுக்காது. ஓகே. கொஞ்சம் இதுவா இருக்கு. இது என்ன பப்பி இருக்கு? இது வந்து லேப்ல ஃபீமேல் பப்பி இருக்கு. லேப்ல ஃபீமேல் பப்பி இருக்குங்க. ஓகே. இது 7.5 வருதுங்க. 7.5. ஆமாங்க.
மேல்னா என்ன பிரைஸ் வரும்? மேல்லாம் ஒரு 9K வருங்க. 9K 9 to 10K வருங்க. அது பேஸ்ட் ஆன் குவாலிட்டி. ஓகே. பேர்ட்ஸ்மே நீங்க தான் வச்சிருக்கீங்களா? நம்ம பேர்ட்ஸ். இது வந்து டேம்டுங்க. நம்ம டேம்டுல இருந்து வைல்ட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கையில ஃபுல்லி டேம்டு அடல்ட்ங்க. என்ன பிரைஸ் வருது? இது 2.5 வருங்க. 2.5 அடல்ட் ஃபீமேல். ஃபீமேல். ஓகே. இதுல காக்டெயில்ல மேல் ஃபீமேல் பாக்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இது வந்து மியூட்டேஷன் ஏத்த மாதிரி மாறும் கொஞ்சம் மியூட்டேஷன்ல ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒயிட் ஃபேஸ்ல பேர்லுங்க. ஓகே. பான் பேர்லுங்க. இதுல வந்து நார்மல் ஒயிட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஒயிட்டா இருக்கும் கட்சி, ஃபீமேலுக்கு வந்து டார்க் கிரேவாவே இருக்கும். ஓகே. அது எல்லாமே மியூட்டேஷன் பொறுத்ததான். இது கிரீன் கன்னியர்ல என்ன ரேட் வரும்? அது வந்து 5K வருங்க. ப்ரீடிங் பேர் வித் DNA ஓட கொடுத்துடலாம். ப்ரீடிங் பேர் பேரே 5K தான் சேர்த்து. 5K தாங்க. உங்க நம்பருங்க? 740-120-2757. ஓகேங்க, நன்றி. ஓகே, தேங்க்யூ.